வணக்கம். எனது வலிவழி பார்வையாளர்களான உறவுகளுக்கு காமாட்சி மீனாட்சி அம்மாளின் சப்பர திருவிழா இங்கே இடம்பெறுகிறது. அந்த திருவிழாவைத்தான் எனது வலிவழி பதிவினூடாக நான் உங்களுக்கு காண்பிக்க போன்றேன். ஓகே. அம்மாள் எழுந்தருளி வர இருப்பதால் இங்கே அடியவர்கள் வெளியில் வரவும் காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம். வந்தது இந்த பகுதியை சேர்ந்தீங்களா வேறு புலம்பெயர்ந்த நாடிலிருந்து வந்து? நாங்கள் இந்த ஆலயம் ஒரு சின்ன ஆலயமாக ஒரு அறையில் இருக்கும்போது இருந்து இந்த ஆலயம் கட்டுந்தனையும் நாங்கள் இந்த ஆலயத்துடனே இருந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தபடியால் இந்த நிலையில் இருக்கிறேன். இல்லாட்ட நான் இப்போ உள்ளுக்கு தான் நின்றுருப்பேன். உண்மையிலே ஸ்டார்ட்டில் இருந்து இங்கே இந்த ஆலயத்தை கொண்டு வரும்போது 10 கிலோமீட்டர் நீளம் நாங்கள் நடைபவனியாக சாமியை காவி கொண்டு வந்த நாங்கள் ஒரு நாள் சென்றிக்குது. காரணம் நடைபவனியாக இங்கே கொண்டு வரணும். அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாத்தேக்க நாங்கள் அங்கே இருந்து சட்டில் இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நாங்கள். உண்மையிலே இந்து சமயத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வழக்கு போட்டு அந்த வழக்கிலே வெற்றி பெற்று இப்போது ஜெர்மனியிலே இந்து சமயத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். உண்மையாக வாழ்த்துக்கள் என்ற ஒரு செய்தி இப்போ இது கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முதல் நடந்த சம்பவம். அது பலருக்கு இது தெரியாது. எனது வலிவழி பதிவுக்கு மூடாக கருத்து தந்ததுக்கு ஒரு ஆழமான கருத்து தந்திருக்கு. அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் ஒரு தொண்டராய் செவியாட்டி இருக்கிறீர்கள். அது அம்பாளின் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அம்பாளினிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நீங்களும் தொடர்ந்து உங்கள் காணொலியை உலகங்கம் அறிய செய்து உங்களோட காணொலியை மக்கள் பார்க்கக்கூடிய விதமாக செய்வது அம்பாளின் அருளாகத்தான் இருக்குது. நீங்கள் லண்டனில் இருந்து இங்கே வந்து இப்படியான ஒரு காணொலியை எடுப்பது என்று சொன்னால் நீங்களாக நினைக்கவில்லை. உங்களை இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். அவை உங்கள் காணொலி மிகவும் பிரபலியமாக வர வேண்டும் என்ற ஆசீர்வாதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஐயா வணக்கம். சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எல்லாம் சுவிஸ்லேருந்து வந்தாக்களா? சுவிஸ் தானா? எல்லாரும் சுவிஸ்லேருந்து வந்தாக்கள். ஓகே ஓகே. நில்லுங்க வாரணம். இல்லை நான் பார்.
அம்மன் வீதியில் 2 வீதியிலையும் இருக்கிறீங்க. இது வந்து எங்களோட ஊர் சார்ந்த உறவுகளை இந்த இடத்த கண்டிருக்கேன். உண்மையில் கண்டது மகிழ்ச்சி. என்ன நேரமாச்சுது, நான் போகணும். அப்புறம் சந்திப்போம். நாளைக்கு வருவீங்களோ? நாளைக்கு உங்களோட திருவிழாவா? ஓகே 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 ஓகே. கண்டதில் மகிழ்ச்சி. ஓகே ஓகே. என்ன இருந்து வருக தந்த தமிழ்கிழவன் அவரும் ஒரு வலையொலி பதிவாளர் சிறந்த முறையில் செய்கிறீர்கள். இந்த ஆலய முன்றலில் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அதே சந்தோஷம். நானும் உங்களை டக்குன்னு அடையாளம் கண்டுவிட்டேன். எங்களோட ஊர் சார்ந்த உறவு தானே? அதுதானே உங்கள்கிட்ட விடுறேன். நானும் என்ன கேட்டேன். என்னடா எப்ப வந்தது? சப்பரத்துக்கு இரு மரங்களும் நிற்பவர்கள் அறியார்கள். அம்பாள் ஓகே. எப்படி முடிஞ்சுதா கோயில் திருவிழாக்கள் முடிஞ்சு போறீங்களா? இல்லை முடிஞ்சு போறீங்க. ஓகே சந்திப்போம் புற. ஓகே ஓகே ஓகே. இது உங்கள் ஆலயம். ஆகவே நீங்கள் இந்த அடியார்களை தயவு செய்து பாதகணிகள் கலட்டும் இடத்தில் உங்கள் பாதகணிகளை கலட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவு செய்து பாதகணிகளுடன் அம்பாள் வீதி வரும் வேளையிலே நீங்கள் சரி சரி. இது எங்களோட ஊர் உறவுன்றதான் கடைசி நேரத்தில் வாகன திரைப்படத்தில் கண்டுறான். நாளைக்கு சந்திப்போம். வணக்கம் தம்பி. என்ன அப்படியே நிற்கிற? எடுத்தாச்சா காட்சிகள்? கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா எடுக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. தொழிலில் இறங்கி விட்டால் வெக்கத்தை அங்கால தள்ளி போட்டு பூந்து விளையாட வேணுமே. இவரும் ஒரு யூடியூபர் தான். இவரும் கிட்ட சிறிய சிறிய காட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கா. எமது ஊரை சார்ந்த ஒரு உறவு தான் இந்த இடத்த சந்திக்கும். என்ன பேர் உங்களுடைய யூடியூப்புக்கு? வையன் நாரூஸ் என்ற யூடியூப்பிலே நீங்கள் இந்த அம்மனின் இன்றைய சப்பர திருவிழா பார்க்கலாம் என்பதையும் இந்த இடத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. அம்பாளுடைய படம் பிடிப்பதற்காக ஆவலாக காத்திருக்கிற மாதிரி தெரியுது. அப்படித்தானே எல்லாரும்? ஒவ்வொரு வருஷமும் பிடிக்கிற நீங்கள் அம்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்று அம்பாளின் படம் பிடிக்க காத்திருக்கிறீங்கள். என்ன சொல்லுறீங்க? நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறீங்களா வேறு இடங்கள்ல? உபவாசன்லேருந்து வந்திருக்கிறேன். அம்பாளின் அருளை பெற்று செல்வதற்காக ஒவ்வொரு வருஷமும் சப்பரத்துக்கும் தேருக்கும் வர்றேன். கட்ட நன்றி அம்மா. நன்றி. இழுக்கிறதுக்கு ஆயத்தமாக அம்பாளின் படம் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாக விட்டீர்கள். என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? என்று ஆலய முன்றலில் அம்பாளின் படம் பிடிக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். எதன் சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே. படம் வந்து அனைவருடைய முகங்களிலும் அந்த மகிழ்ச்சி தெரிகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரோகரா அரோகரா.
பேரோடும் ஓகே குத்தி சொம்புகள் ஏந்தியவாறு இங்கே அடிய பக்தர்களையும் இந்த இடத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லை சட்டிகள் ஏந்தியவாறு இங்கே அடிய பக்தர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரோகரா நீண்ட வருஷத்துக்கு பிறகு சந்திச்சிருக்கிறேன் நான். வந்து நாங்கள் குடும்பத்தோடு வந்து நான் அக்கா உங்களோட ஃப்ரெண்ட் கேள்வி ஒரு வெள்ள உறவொன்று இந்த வடத்தை பிடித்து இழுத்து வருவதை பார்க்கும்போது உண்மையில் அம்மனுடைய அருளும் என்பதுதான். இந்த இடத்தை ஒரு முகம் கடந்து வந்தாலும் இந்த இடங்களில் எமது உறவுகளை இந்த இடங்களில் பார்க்க உண்மையாக நாங்கள் தேசத்தில் நிற்கிற மாதிரி தான் ஒரு உணர்வுகள் இங்கே ஏற்படுகிறது. அதுக்கு அம்மனுடைய அருளும் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணியை இந்த தொண்டர்கள் அவர்களும் தான் உண்மையில் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதுக்காக டீட்டெயில் சங்கர் என்பவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சேனல் மூலமாக நடக்கின்ற உற்சவத்தை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கும் அன்பு கலந்த ஆசையையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நான் முன்பு கூறியது போல உற்சவம் மிக சிறப்பாக பக்தர்களுடைய ஒத்துழைப்புடனும் தொண்டர்கள், உபயகாரர்கள், வாத்தியக்காரர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்போடும் அம்பிகையினுடைய கருணையோடும் குருவினுடைய ஆசையோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதேபோன்று நாளைய தினமும் ரதோற்சவம் சிறப்பாக நடைபெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதிலே விசேஷமாக நாளைய தினம் இந்த நாட்டு குடியரசுத் தலைவர் வருகை தர இருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். ஆகவே அடியவர்கள் நாளைக்கு நடக்க இருக்கின்ற உற்சவத்திலே நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் அதிகாலை 5 மணிக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் ஆரம்பித்து 8:20 மணி அளவிலே வசந்த மண்டப பூஜை நிகழ்வுபெற்று 9:45 மணி அளவிலே ராஜகோபுரத்துக்கு அம்பாள் வருகை தருவாள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அதன் பின்பாக சுமார் 10:30 மணி வாக்கிலே ரதத்திலே ஆரோகித்து சரியாக 12 மணிக்கு ரதப்புறப்பாடு ஏற்படும் என்பதையும் இங்கே நான் கூறிக்கொள்கின்றேன். இதெல்லாம் அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். ஐயா, கருத்துக்கு நன்றி ஐயா. சொல்ல போறீங்களா? என்று ஆலயம் முன்றில் வந்திருக்கிறீங்க. எல்லாற்ற முகங்கள்லையும் ஒரு மகிழ்ச்சியை இங்கே பார்க்கக்கூடியா இருக்கு. நாங்கள் ஊரில் எப்படி இருந்து ஆலயங்களை தொழுதோமோ அப்படி அதுபோக நீங்க இந்த பகுதியை வந்திருக்கிறீங்களா இல்ல வேறு நாடுகள்ல இருந்து வந்திருக்கீங்களா? வந்திருக்கிறோம். சோசுக்கு கிட்ட வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. அம்மலாஜின் அருளால நல்ல வெதரா இருக்குது. நிறைய வெக்கையும் இல்ல, நிறைய மழை உண்டு. நாளைக்கும் அம்மனுடைய அருளால இதே வெதரோட இருக்கணும் என்று இறைவனை வேண்டுகிறோம். அந்த வகையில அக்கா இன்னும் ஒரு விஷயம் அக்கா, அன்று நமக்கு மழை பொழிந்தா இன்னும் புண்ணியம் என்ற ஒரு சிறு மழை பொழிந்து தந்துவிட்டு போனாலும் கடைசியில மழை பெய்யுது. சந்தோஷப்பட்ட வேண்டாம். மழை பெய்யும், கண்டிப்பா பெய்ய வேணும். அது அவளோட சந்தோஷம். அம்மாளின் அருளால தான் இன்றைக்கு இந்த இடத்தை இவ்வளவு ஆடிய பக்தர்களை நாங்க பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்திருக்கணும். உங்களுக்கும் அம்மாளாச்சி அருளப்போம் கிடைக்கணும். எங்க குடும்பம் சார்பா வாழ்த்துறோம். நன்றி அக்கா, நன்றி. சனலும் நிறைய விஷயம் நிறைய நாம் கூடுதலா டிகே சங்கர் என்ற பலி ஒலி ஊடாக சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்களை தான் எடுத்து போட்டு கொண்டிருக்கேன். அது மட்டுமில்லை, என் சார்ந்த தனிப்பட்ட விஷயங்களையும் போடுறேன். என்னை பொறுத்தவரை நல்ல விஷயங்களை எடுத்து போட வேண்டியா எனது விருப்பம். பணத்துக்காகவோ காசுக்காக செயல்படுறதில்லை. நல்லதை அடுத்த சந்ததியினருக்கு விதைத்து போட்டு போகணும் என்ற மன உறுதியுடன் நான் நல்ல விஷயம். உங்களோட முயற்சி எப்போ நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். எங்களோட குடும்ப சார்பு அம்மலாச்சின் அருளை வேண்டி நிற்கிறோம். நன்றி. எப்படி இருக்கிற
நாவல் பழம் இவன் வந்தோன அரோகரா 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 அடிய பக்தர்களின் முகங்களிலே அப்படியே முகங்கள் பொலிஞ்சு சிரிப்போட அம்மனின் படங்களை பிடித்தவாறு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாளை மறுதினம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வருவது கலாச்சார மண்டபத்துக்குள்ளே, கல்யாண மண்டபத்துக்குள்ளே தான் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஒரு வேளை அவர் நேரடிக்கு வந்து தரிசனம் பண்ண வேண்டும் வருவார். அப்பொழுது கூட உங்களுக்கு பக்தர்களாகி உங்களுக்கு சேவையூடாக செயல்படுத்துகிறீர்கள். இப்போ நாங்கள் சுவிட்சர்லாந்தில் பேர்னில் இருக்கிறோம். நல்ல ட்ராவல்ஸ் நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு ஆரம்பித்தேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 22 வருஷமாச்சு. சிறப்பாக உலகம் ஃபுல்லாக நாங்கள் இந்த சுற்றுலாவை ஒருங்கிணைச்சி செய்கிறோம். இப்போ 10வது வருஷம் தொடர்ச்சியாக நாங்கள் வந்துட்டுருக்கிறோம். அம்மன் வந்து அதை அம்மன் அருள் முதலாக வரும்போது 2 பஸ்ஸு, இப்போ 10வது வருஷம் வரும்போது 2 பஸ்ஸு. அது அம்மன் அழைப்பு. அது மற்றது ஷாப்பின்னு சொல்லி ஆன்லைன் ஷாப்பி இருக்குது எங்கள்கிட்ட. நல்லூர் ஷாப்பியாண்டு அதை நீங்கள் பார்க்கலாம். உலகத்திலே எங்கேயுமே வாங்க முடியாத விலைக்கு மலிவாக விற்றுருக்கிறோம். அதோட உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலாவை ஒழுங்கமைச்சு செய்கிறோம். வெப்சைட்டில் போனால் முழு விளம்பரத்தையும் தெரியும். தொலைபேசி இலக்கம் 0041, இது சுவிஸ் கோட் நம்பர் 79 964 04 74. எனது வலையொலியை பார்க்குற உறவுகள், நீங்களும் இவருடன் தொடர்பு கொண்டு புலம்பெயர்ந்த நாடுகளில் எந்தெந்த நாடுகளுக்கு நீங்கள் போகணுமோ அத்தனை வசதியையும் இந்த எமது உறவு உங்களுக்கு அமைத்து கொடுவார். அவரோட தொடர்பு கொண்டால் அனைத்து சேவைகளையும் அவர் செய்து தருவார் என்பதும் இங்கே குறிப்பிட்டுள்ளார். உங்களோட கருத்துக்கு என்ன? நன்றி அண்ணா. நன்றி நன்றி. உங்களோட வலையொலிக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி அண்ணா. நன்றி நன்றி. அது ஏனென்று சொல்லி இந்த உறவாக இருந்தாலும் எங்களவர்கள் முன்னேற வேண்டும் என்றுதான் எனது கண்டிப்பாக. நன்றி அண்ணா. உங்களோட கருத்துக்கு நன்றி நன்றி நன்றி. அம்பிகையின் வாசல்ல நிறைய அடிய பக்தர்கள் ஒன்று கூடி இருப்பதாக பலருடைய கருத்தினூடாகவும் கேட்டறியக்கூடியதாக இருந்தது. சற்று விலகி இருக்குமாறு மற்றும் நாளை மறுதினம் அம்பாள் தேருலா வீதிவல இருப்பதால் இன்றைய தினம் சப்பர திருவிழாவில் அம்பாள் காட்சி அளிப்பதை இங்கே அடிய பக்தர்கள் பார்த்து கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அரோகரா அரோகரா சொல்ல தம்பி அப்பா அம்மாளுடைய பேர் அரோகரா 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 அரோகரா. கவனமா இருங்க, கவனமா போங்க போங்க போங்க. சேகரண்ணையும் கண்டிருக்கிறேன். சேகரண்ண என்ன திடீரென்று இந்த இடத்தை கண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். அம்பாள் எங்களை அழைச்சிருக்கிறார் வர சொல்லி. அம்பாள் வந்து இன்றைக்கு சிறப்பாக காட்சி தரார். அதால் வந்து ஒரு அம்பாளை பார்ப்போம்னு வந்திருந்தது. நாங்கள் வந்திருக்கிறோம் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து இல்லை நாங்கள் நல்ல ட்ராவல் பேடரைஸ்ன்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு பழைய ஃப்ரெண்ட் ஆள். அது இவர்கிட்ட நல்ல ஃப்ரெண்டு. எனக்கும் அவர் தெரியும், எனக்கு அவரே தெரியும். அவர் மூலமாக வந்துடுறாங்க. நாங்கள் 57 பேர் வந்துடுறாங்க. நல்ல சிறப்பாக கவனிச்சிருக்காரு. எங்களுக்கு தான் அறிவிக்கலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. காமாட்சி அம்மனுடைய தேர் திருவிழாவுக்கு வந்திருக்குங்க. நன்றி அம்மா. கருத்துக்கா மீண்டும் சேகரண்ண சந்திப்போம். அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும். சரி, ஓகே. வணக்கம். இதில் கூடுதலாக அர்ச்சனை தட்டுகளோடு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எந்த இடத்திலிருந்து வந்திருக்குது? இவர்கள் வழமையாக சுவிட்சர்லாந்திலிருந்து வருகிறார்கள் இந்த பக்தர்கள்.
இவர்கள் அங்கே இருந்து ஒரு பஸ்ஸில் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒன்றாக சேர்ந்து வந்து பல வருடங்களாக அன்னையை தரிசனம் பண்ணவும் நாளைக்கு நடைபெற இருக்கிற தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் வருகை தந்திருக்க. அதற்காக இவர்களை நாங்கள் தனியாக அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்றோம். அதாவது அவர்கள் எங்கள் அன்னையை தரிசிக்க அவர்கள் வந்து தூர தேசம் இப்போ தனித்தனியாக காரில் வாரது வேறு விஷயம். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக வந்திருக்கின்றார்கள். அதில் உங்களை யார் அழைச்சி வந்தது? நல்லூர் ட்ராவல்ஸ். நல்லூர் ட்ராவல், அதாவது வந்து நல்லூர் ட்ராவல் அவர்கள் ஊடாக இவர்கள் இந்த எங்களுடைய ஆலயத்தை தரிசனம் பண்ண வருடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த பக்கம் பார்த்துருக்கா பிரான்ஸ் நாட்டிலிருந்து சற்று நேரத்தில் ஒரு பஸ்ஸில் வர இருக்கின்றார்கள் பக்தர்கள். அவர்களுடைய தட்டுகள் அந்த பக்கம் வைக்கப்படும். உண்மையாக மிக சந்தோஷமாக இருக்குது இவர்களை பார்க்கும் பொழுது. எத்தனையோ வருடமாக இவர்கள் எல்லாரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னதான் எங்களுடைய ஊரில் எத்தனையோ கோயில், அதாவது சுவிட்சர்லாந்தில் நிறைய கோயில் இருந்தாலும் எங்களுடைய காமாட்சி அன்னையை இந்த வருடத்தில் ஒரு முறை என்றாலும் பார்க்க வேண்டும் என்று இவர்கள் வருவது உண்மையாக எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமை. அதே போல் அந்த காமாட்சி அன்னையின் அருளும் எங்கள் ஐயாட ஆசையும் இவர்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேணும். அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். நன்றி. ரெக்கார்ட் பண்ணியாச்சானே இது இங்கே அமர்த்தித்தான். சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். கை காட்டணுமே, இப்படி காட்டணுமே, காட்டுங்க கையா. வணக்கம். இத்துடன் எனது வலியொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது வலியொலி பதிவுகள் பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை தெரிவிக்கின்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.